இந்த வீடியோவில் பிட்காயின் அதுக்கப்புறம் அல்ட்காயின்ஸ்க்கான முக்கியமான ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பிடிசி பார்த்தீங்கன்னா அகைன் வந்து பேரிஷாக வந்து பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ ஒருவேளை இங்கேருந்து பிடிசி விழுந்துச்சு அப்படின்னா முன்னாடி நம்ம பேசிகிட்டே இருந்தோம் ஒரு விஷயத்த 74,000 வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு. அது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே போய்கிட்டு இருக்கு. ஸோ சொல்ல போனோம்னா இந்த மாதத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரியாக்ஷன் அப்படின்றது மார்க்கெட்டில் இருக்க வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. என்ன நடக்க போகுது அப்படின்றத பற்றியும் ப்ளஸ் அல்ட்காயின்ஸ் ரொம்பவும் பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு பக்கம் மோசமாகிட்டே போய்கிட்டு இருக்கு. ஸோ அதோட நிலைமையை பற்றியும் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக வந்து பார்க்கலாம். வீடியோவை கடைசி வீடியோக்கு வந்து பாருங்கள். அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க, இல்லை ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ஆனால் அந்த பெல் பட்டன்லாம் ப்ரெஸ் பண்ணல அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப், இந்த பெல் பட்டன் இதெல்லாம் வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து ட்விட்டரில் ஒரு போஸ்ட் வந்து போட்டிருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை வந்து நான் டிசம்பர் 29 வந்து போட்டிருந்திருப்பேன், சரிங்களா? 29. பட் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இயர்லியாகவே வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து ஒரு போஸ்ட் பண்ணியிருப்பேன் டிசம்பர் 8. இந்த ஒரு பேட்டர்ன் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஒரு பேரிஷான ஒரு சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்றது வந்து சொல்லியிருப்பேன். ஈவன் நம்மளோட ட்ரேடிங் கார்டு லான்ச் பண்ணியிருந்தோம்ல, அதை வச்சு எக்ஸாம்பிளும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்திருப்பேன். அப்போது இந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த டைம்லேயே நம்ம இந்த பேட்டர்ன் வந்துட்டு ஸ்கெட்சும் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் இந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா நாளுக்கு நாளாக வந்து வளர்ந்துக்கிட்டே போயிடுச்சு. அதாவது இந்த பேட்டர்ன் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருந்துச்சு. அதோட எண்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது கிட்டத்தட்ட அதுக்கு வந்து நம்ம இப்போ நெருங்கிட்டோன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு எட்ஜ் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கும். ஒருவேளை இதை உடச்சது அப்படின்னா பிடிசி பார்த்திங்கன்னா 74,000 75,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே வந்து அமைஞ்சிரும். ஸோ பிடிசி இந்த ஒரு பேரிஷான ஒரு சேனலை வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலி இது நான் ரொம்ப இயர்லியாகவே ட்ராப் பண்ணியிருப்பேன். ஈவன் பார்த்திங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காமிச்சிட்டேன் ட்விட்டரில் போட்டேன்னு சொல்லிட்டு. அது கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹவர்ஸில் பார்க்கும்போது இந்த இடத்துல தான் காமிச்சிருப்பேன். அப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்படியே நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா அப்படியே எக்ஸ்டெண்டாக இவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேரிஷ் பேட்டர்னாக வந்து பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே இருக்குது. இந்த இடத்துல நம்ம க்ளோஸராக வாட்ச் பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் வீக்கோட லோ இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு கீழே தான். ஆக்சுவலி இந்த இடத்த வந்து நம்ம உடைக்கக்கூடாது அப்படின்றது நம்ம நினச்சோம். அதாவது இது உடைக்கக்கூடாத இடம், சரிங்களா? இங்கே வந்து ஹோல்டு பண்ணியிருக்கணும். ஸோ ஹோல்டு பண்ணியிருந்தால் நமக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவாக அண்ட் ஈவன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புல்லிஷ் கண்ட்ரோலில் இருந்திருக்குன்னு கூட சொல்லலாம் நம்ம இந்த லைனை சொல்கிறேன். பட் ஆனால் பிடிசி வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து உடச்சிருப்பாங்க. உடச்சி கீழே வந்து பார்த்திங்கன்னா இதோட சப்போர்ட் லைன் ட்ரெண்ட் லைனை வந்து பார்த்திங்கன்னா டேப் பண்ணி அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு விக்கும் வச்சுருப்பாங்க. அகெயின் ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய அந்த லோ வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு டேப் பண்ணியிருப்பாங்க. ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டிக்கிட்டேயுமே பார்த்திங்கன்னா அது எஜ்ஜுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு வந்திருப்பாங்க. ஸோ இன்றைக்கி டேயில் வந்து வால்யூம் வரணும். இன்றைக்கி டேயில் வால்யூம் வரல அப்படின்ற பட்சத்தில் இது கொஞ்சமாக பேரிஷாகவே மாறி ரெட் கலர் கேண்டிலாக பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அகைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன், அதாவது இந்த ஒரு எல்லோ லைனை வந்து பார்த்திங்கன்னா அப்ரோச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் என்ன அதிகமாகவே இது நடக்கும்னு சொல்ல முடியும். என்ன அப்படின்னா திரும்ப இந்த லைனை வந்து தொட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபுல் பேரிஷாகவே மாறிடும் மார்க்கெட்டு. இங்கேருந்து பிரேக் அவுட் பண்ணி கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா போகும். அதுக்கான வாய்ப்புகள் தான் அமையும். இது வந்து அன்றைக்கி பார்க்கும்போது பயங்கர பேரிஷாக இருந்துச்சு. நான் நினச்சேன் என்னடா ரெட்டில் முடிச்சிட்டாங்களே, அதுவும் இந்த ட்ரெண்டை உடச்சிட்டாங்க அப்படின்னும் போதே நான் யோசிச்சிட்டேன் இது அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு புல் கண்ட்ரோலில் எடுத்து உள்ளே வந்திருக்கிறாங்க. பட் இது ஹோல்டு பண்ணுறாங்களா இல்லையான்றதை இன்றைக்கி நாளைக்குள்ளே நம்ம பார்க்கலாம். மேபி மண்டே தெரிஞ்சிருங்க. தெளிவான ஒரு பிளான் வந்து மண்டே நமக்கு வந்து கிடச்சிரும். ஸோ இப்போ ரீக்ளைம் ஆகுது இல்லையா, ஒருவேளை நல்ல வால்யூம்லாம் வர ஆரம்பிச்சதுன்னா அகைன் பார்த்திங்கன்னா பிடிசி மேலே வந்து ஏற ஆரம்பிக்கும். ஸோ ஜஸ்ட் நான் வந்து இது ஜூம் பண்ணுறேன். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த கேண்டில் நடக்குது இல்லையா, இந்த கேண்டில் வந்து புல்லிஷாக முடிஞ்சு கொஞ்சம் இந்த இடத்துக்குள்ளே வரணும். இப்படி வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் அது அப்படி வராமல் இங்கேருந்தே அடுத்த கேண்டில் வந்து இப்படி சொல்கிறேன் பாக்ஸை ஃபார்ம் பண்ணி இப்படி கீழே வந்தாங்க அப்படின்னா இப்படி உடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே ட்ராப் அடிக்க வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்ல வரேன், சரிங்களா? ட்ராப் அடிச்சதுன்னா கம்ப்ளீட்டாக வந்து சொல்கிறேன் இது வந்து பேரிஷாக மாறிடும், ஃபுல் பேரிஷாக மாறிடும். ஆல்ரெடி அந்த பேட்டர்ன் தான் அது, அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நான் மறுபடியும் சொல்கிறேன் என்னோடய இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து ஃபுல் பேரிஷாக தான் வந்து இருக்குது. நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் நல்லா மாஸ்டரிங் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சொந்த கார்டான நூல்வர்ஸ், அதாவது இந்த நூல்வர்ஸ் ஸ்டோர் அப்படின்றது உங்களுக்காக மட்டும் நான் ரெடி பண்ணது. இந்த ப்ராடக்ட் யாரோடைய 3வது மனுஷங்களதோ இல்லை யாருமே சம்மந்தப்படலை. முழுக்க நம்மளோட டீம் நம்ம மட்டுமே இந்த ஸ்கெச்சஸ் பண்ணி இந்த பாக்ஸோட டிசைன்ஸ்லேருந்து எல்லாமே A to Z நம்மளாவே வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருப்போம். டிசைன்ஸிங்கில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வெளியே ஒரு பர்சன்ட்டை கொடுத்து பிரிண்டிங்லாம் வந்து பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம சேலுக்கு எடுத்துகிட்டு இருக்கும். ஈவன் சொல்லப்போனால் ப்ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி. ஏன்னா இந்த ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியான ஒரு பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியே வாங்கினா 2,000-3,000 தான் வந்து விற்கலாம். அந்தளவுக்கு குவாலிட்டியான ஒரு இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெறும் 649 கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ என்ன ரீசனபிளாக நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுக்காக.
ஈவன் நிறைய பிளாட்ஃபார்ம் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் அவங்களோட விட நம்ம பெட்டராகவே வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க குவாலிட்டி வைஸஸில். அது உண்மையை என்னால் வந்து சொல்ல முடியும். ஸோ இதில் வந்துட்டு இப்போதைக்கு கிளாஸி மட்டும் இருக்குது, லிமிட்டடாக தான் இருக்குது. மேட் வந்து அன்அவைலபிள், இப்போதைக்கு ஸ்டாக் இல்லை. கிளாஸி மட்டும் 4 என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஆல்மோஸ்ட் முடிஞ்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்குது. வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. இதில் நிறைய சார்ட் பேட்டர்ன்ஸும் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸும் வந்து இருக்கும். நீங்கள் வந்து ட்ரேடிங் ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களோட ஸ்கில்ஸை இன்னும் நிறையவே டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஜஸ்ட் மார்னிங் காலையில் எழுந்திரிச்சு ஒரு 4 சார்ட் பேட்டர்ன்ஸை நீங்கள் அப்சர்வ் பண்ணாலே போதும். அதாவது இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி 4 கார்டு எடுத்து அப்சர்வ் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட் லெவலில் நீங்கள் ட்ரேட் பண்ணும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஃபார்மேஷன் நடந்துச்சுன்னா மார்க்கெட் அடுத்து இப்படி தான் போக போகுது அப்படின்றத உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இது மூலிமா நிறைய பேருக்கு நீங்கள் சொல்லியும் கொடுக்க முடியும். ஸோ ஒரு எஜுகேஷனல் கார்டு தான், இது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், கமெண்ட்லையும் பின் பண்ணுறாங்க, வேணுறவங்க வாங்கிக்கோங்க. இதில் வந்து இப்போ பார்த்தோம் பேட்டர்ன், இதே மாதிரி பேட்டர்ன் அதுலேயுமே வந்து இருக்கும். ஸோ ஒன்று இப்படியே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ட்ராப் அடித்து கீழே வந்து இறங்கலாங்க. அப்படி இல்லைனா இன்னும் ஒரு பெரிய பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த இடம், ஸோ ஆக்சுவலி ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு எஃப்இஜி வந்து மார்க் பண்ணியிருந்திருப்போம். அது வந்து ஃபில் பண்ணியாச்சு, ஏன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இந்த இடத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கனாலும் போகலாம். ஒரு வேளை வந்து நான் சொல்கிறேன், இப்படியே மேலே போகுதுன்னா போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து இந்த இடத்துல உடச்சி அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இறங்கலாம். புரியுதுங்களா? ஸோ இது 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த 2 சினாரியோவில் எது வேணாலும் நடக்கலாம். அதிகபட்சமாக மேலே போச்சு அப்படின்னா 93 வரைக்கும் போகுங்க மார்க்கெட். அதுக்கு மேலே மார்க்கெட் மேலே போகாது. ஸோ லிக்விடிட்டி ரொம்ப அதிகமாக எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 1 பில்லியன் கிட்ட வந்து இருக்குது 86,450. ஸோ அதுக்கு மேலே கொஞ்சமாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதாவது 2 பில்லியன் கிட்ட இருக்குங்க இந்த சைட்லே. ஸோ அதான் சொல்லலாம் இல்லையா, 86,700லேருந்து இந்த ஜோன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சதுன்னா செம்மையாக வந்து இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா காலியாவாங்க. ஏன்னா லிக்விடிட்டி கிளியர் பண்ணணுங்க. மார்க்கெட் அடுத்த கட்ட பெரிய மூவ் கொடுக்கணும் அப்படின்னா முதல்ல கீழே இருக்கிற லிக்விடிட்டிலாம் சரௌண்டிங்லாம் கிளியர் பண்ணணும். அதை கிளியர் பண்ணுறதுக்கு இந்த பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குங்க. ஏன்னா பில்லியன் கணக்கில் இங்கே லிக்விடிட்டிஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ அதாவது 86,800லேருந்து பார்த்திங்கன்னா 82 வரைக்குமே நிறைய லிக்விடிட்டிஸ் பில்ட் ஆகிருக்கு. ஸ்டில் பில்ட் ஆகிட்டே தான் வந்து இருக்குது. இவங்க எல்லாரையும் முடிக்கிறதுக்கான ஒரு இதில் தான் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இருப்பாங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு கொஞ்சம் தண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஒரு ட்ராப் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது பார்க்கலாங்க, எப்படி வேணாலும் மாறலாங்க டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும். இப்போது ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் மாற்றி சொன்னார்னா இப்போ கோல்டு எப்படி சில்வர்லாம் பயங்கரம் இறங்குது ஏறுது, அந்த மாதிரி பிடிசிலையும் நிறைய நடக்கும் அது மாதிரி. ஸோ அவர் இந்த மாதிரி எதாவது மாற்றினார்னா வாய்ப்புகள் இருக்குது. இந்த டோட்டல் இதெல்லாமே கொலாப்ஸ் ஆகி வேறு மாதிரி ரூட்டில் வந்து போகலாம். புரியுதுங்களா? பட் டெக்னிக்கலாக பார்க்கும்போது இப்போ பயங்கர பேரிஷாக பார்த்திங்கன்னா இருக்குது. இதில் கூட காட்டுறேன் பாருங்கள். ஸோ 30 டேஸில் வந்து வைக்கிறேன். 30 டேஸில் வச்சோன்னா இப்போ ஆக்சுவலி வந்துட்டு இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் அதிகமாக பில்லியன் கணக்கில் வந்து இருந்துச்சு. இந்த பாருங்க 79,000லாம் போச்சுன்னா 2 பில்லியன் கிட்ட காலி ஆகும். ஆக்சுவலி நிறைய பேர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. முன்னாடி நிறையா இருந்துச்சு இல்லையா, நான் காமிச்சிருப்பேன் பல இதிலலாம் அதிகமாக வந்து லிக்விடிட்டி இருந்துச்சு. இவங்க ட்ரேடில் இருக்காங்க. பட் ஆனால் இப்போ வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க நிறைய பேர், ஏன்னா நெருங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து இந்த பக்கம் லிக்விடிட்டி பில்ட் ஆகிட்டே இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா 99, ஸோ 99லாம் போச்சுன்னா 3.54 பில்லியன் கிட்டே வந்து காலி ஆகிடும். ஸோ கிட்டத்தட்ட இதோட 2 மடங்கு அதிகமாக இருக்கா, ஒரு ஜஸ்ட் ஒரு 75%, 25% அதிகமாக இருக்குது. ஸோ அதாங்க விஷயம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா லிக்விடிட்டி அதிகமாக இருக்குது, மேலேயுமே வந்து இருக்குது. ரீசெண்டாக அதுவும் இந்த இடத்துல ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ இங்கே அதாவது கரெக்டாக பார்த்திங்கன்னா 93ங்க எனக்கு தெரிஞ்சு. அதான் சொன்னேன் இல்லையா, ஒரு 93க்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு வேளை மார்க்கெட் வந்து மேலே போச்சுன்னா, எங்கே போச்சுன்னா இந்த 93 இந்த இயர்லி ஓப்பன் ஒன்று மார்க் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்துட்டு ஒரு சரியான ஒரு இதுவாக இருக்கும், அடிக்கிற இடமா இருக்கும். அங்கே போச்சுன்னா கண்டிப்பாக 1 பில்லியனுக்கு மேலே காலியாகும். ஸோ ஒரு வேளை இவங்கள முடிச்சுட்டு கூட கீழே வரலாம். ஸோ இது இப்படியும் நடக்கலாம். நான் இது ஜஸ்ட்டு இந்த ஸ்கெட்சை மட்டும் மூவ் பண்ணுறேன். அதாவது இப்படி நடக்கலாம், புரியுதுங்களா? இப்படியும் நடக்கலாம், இல்லை இதுக்குள்ளேயே போய்ட்டு கூட விடலாம். பட் மோஸ்ட் பாசிபிலிட்டிஸ் 93,400 வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு சினாரியோ வந்து இருக்குது. ஒரு வேளை அடிச்சுதுன்னா இந்த இடத்துல வந்து அடித்து மொத்தமாக லிக்விடிட்டி எடுத்துகிட்டு கீழே இறக்கலாம். அப்போ இறக்கும்போது கீழே இருக்க லிக்விடிட்டியை அவங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு வேளை இந்த விஷயம்லாம் நடந்துச்சு அப்படின்னா நம்ம முன்னாடி எதிர்பார்த்த மாதிரி தான். ஸோ எங்கள் இந்த ஜோன் தான் அது. ஸோ கரெக்டாக நம்ம மார்க் பண்ண இந்த ஒரு ஜோன், இந்த ஜோனுக்கு பிடிசியை நம்ம எதிர்பார்ப்போம். சரிங்களா? இது இப்போதைக்கு எல்லோ லைனாகவே மார்க் பண்ணுறேன். இந்த ஒரு ஜோனுக்குள்ளே நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இதிலேருந்து இந்த மோஸ்ட்டாக இந்த இடத்த வந்து ஹோல்டு பண்ணோம். ஏன்னா இந்த இடத்துல தான் முன்னாடி இருந்த ஒரு ஏடிஹெச் இருக்குது, அந்த இடத்த வந்து ஹோல்டு பண்ணும். ஒருவேளை அதை உடைச்சாங்கன்னா அதுக்கும் முன்னாடி உள்ள ஏடிஹெச் இந்த இடத்துல ஒன்று இருக்கும். இதுதான் வந்து நான் முதல்ல பெரிய அடிவான இடம், மறக்க முடியாத இடம். ஸோ அந்த 68 இது தானே பெரிய டிப்ரெஷன் ஆச்சு. அதுக்கப்புறம் தானே கொரோனா அது இது அப்படி வந்து அப்படியே பிடிசிலாம் பார்த்திங்கன்னா அதிகமாக ரேட்டுக்கு போயிட்டு $15,000 வந்துச்சு. இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறையவே நம்ம எடுத்திருக்கோம், அப்போவே வீடியோவில் நிறைய பேசியிருப்போம். ஸோ கரெக்டாக இந்த ரேஞ்சுக்கு வந்து வரலாம். ஒன்று இந்த ப்ரீவியஸ் கூடிய ஒரு ஹையே, அதாவது இதுவும் ஒரு ஏடிஹெச் தான் அப்போ அந்த டைமில்
கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 2024 நடந்திருக்கும். இது பெரிய சம்பவம் பண்ணது நவம்பர் 21, 69 இந்த 2 ஜோனில் எந்த ஜோன்னாலும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அதனால் இதை உடைக்கிறாங்களா என்னன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். உடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகிட்டே இருக்குது. ஆனால் இப்போதைக்கு அடுத்தது அந்த சிஎம்இ கேப் சொல்லியிருந்தேன். இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணாங்க ஃபஸ்ட்டு கட்டமாக. 2வது கட்டமாக மறுபடியும் மேலே போயிருப்பாங்க. அந்த ஒரு ஹை போயிடுச்சு, கரெக்டாக நம்ம மார்க் பண்ணதுக்கு நேரில் வந்திருக்கோம். அந்த 98ன்றது வந்து அங்கேருந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த கேப்பை வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கேப்பை பற்றி நான் முன்னாடி ஏரியாவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணியாச்சு. சிஎம்இயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக டாம். ஸோ இது வந்து ஃபைனலாக பேசுகிறது. ஸோ இந்த டாமை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், ஒரு டபுள் பாட்டமுக்கான ஒரு ஃபார்மேஷன் நடந்துகிட்ருக்கு. அதாவது ஒரு டபிள்யூ அப்படின்றது நடந்துக்கிட்டு இருக்குது. ஐ திங்க் யாருமே இதை பற்றி பேசியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தான் இதை பற்றி ரெகுலராக பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்து டேப் பண்ணி விழுந்திருக்கும். பட் அகைன் மேலே ஏற ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிச்சதுன்னா நான் 59.97 இதை உடைக்கக்கூடாது. அதுலேருந்து இந்த முக்கியமான ஜோன் தான் இது. அதாவது இது ரொம்ப முக்கியமான ஒரு ஜோனு, சரிங்களா? இது ஒரு ரெட் ஜோன். இந்த ரெட் ஜோனை மட்டும் உடச்சிடக்கூடாது. ஒருவேளை இந்த ஜோனை உடச்சிட்டாங்க அப்படின்னா இது இங்கேருந்து மேலே போகும் 61க்குலாம். அப்போ அல்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ ஏறக்கூடாது. பட் இங்கே போய் இப்படி ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா அல்ட்டுக்கு எல்லாமே நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டேபிளாகவும் நல்லா மேலே போகவும் ஓரளவுக்கு வாய்ப்புகள் இருக்கும், சரிங்களா? ஸோ டபிள்யூ ஃபார்மேஷன் நடக்குது. இது டபிள்யூ ஃபார்மேஷன் வேலிட் ஆகிறதுக்கு நமக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. 59.97க்கு மேலே போயிட்டு க்ளோசிங் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து டபிள்யூ ஃபார்மேஷன் கன்ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் இது மேலே தான் வந்து போகும். அப்போ அல்ட்டு எல்லாமே அடி வாங்கும். அது இல்லாமல் இப்போ ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய நாட்களில் வந்துட்டு இந்த முக்கியமான ஈவெண்ட்ஸ்லாம் வந்து நமக்கு இருக்குது. அடுத்த வாரத்தில் வந்து வரும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா 29ஆம் ஃபெட்ரல், அதாவது எஃப்எம்சி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த டைம் வந்துட்டு ஃபோர்காஸ்ட் படி பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் நோ இருந்துச்சு அதே தான் இருக்குன்றாங்க. அதாவது ரேட் கட் இருக்காதுன்றாங்க. எஸ், கண்டிப்பாக இந்த வாட்டி பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரேட் கட்டும் இருக்காது. என்னுடைய எக்ஸ்பெக்டேஷனும் அதுதான், ஃபோர்காஸ்ட்டும் அதுதான் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. ஸோ ஃபெட்ரலோடைய ரேட் கட் இருக்குது. நைட்டு 12:30 மணி போல் இது நமக்கு நடக்கும் இந்த விஷயங்கள், சரிங்களா? அப்புறம் யூஎஸோடைய எஃப்எம்சி கான்ஃபரன்ஸுமே நடக்கும். கான்ஃபரன்ஸுக்கும் பயங்கரமாக மார்க்கெட் பார்த்திங்கன்னா வால்டைல்டாக வந்து இருக்கும். இந்த டைம் ஜோன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் பயங்கர வால்டைலாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். நம்ம ஒரு டைமுக்கு நைட்டு 1 மணி அந்த 12:30 டைம்லேருந்து இது நடக்கும். அதுக்கப்புறம் 30ஆம் அடுத்த நாளே பார்த்திங்கன்னா யூஎஸோடைய கோர் பிபிஎல் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் ஆகலாம். பட் அது எப்படின்னு பார்க்கணும், வெயிட் பண்ணி. அது வந்து 7 மணிக்கு இருக்குது நம்ம ஒரு டைம் படி. அதுக்கும் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சின்னதாக ஒரு சலசலப்பு அப்படின்றது கொடுக்கும். ஸோ 2 முக்கியமான ஈவெண்ட்ஸ் அடுத்த வாரத்தில் நமக்கு வந்து இருக்குது. ஸோ கண்டினியூவாக அதை வந்து வாட்ச் பண்ணுங்கள், என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. அண்ட் மறக்காமல் நான் சொன்னேன் இல்லையா, நம்ம கார்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வாங்கி பாருங்கள், ஒன் டைம் தான். ஸோ பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப வருஷத்துக்கு நீட்டிச்சு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஏன்னா நல்ல ப்ரீமியமான ஒரு குவாலிட்டியில் நான் வந்து பண்ணியிருக்கேன். உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பவுமே கொடுப்பீங்க நான் நம்புகிறேன். செக் பண்ணி பாருங்கள். லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். என்று பேச சிகுமார். பாய்.